நான்மணிக்கடிகை பற்றி பார்க்கலாம். இது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது மணிமொழிக்கோவை அப்படின்னு சொல்லப்படுற 3 நூல்களுள் ஒன்று. மணிமொழிக்கோவை, இதில் மணிங்கிறது நான்மணிக்கடிகை, மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்னா ஆசாரக்கோவை. நான்மணிக்கடிகையை எப்படி பிரிக்கலாம்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கடிகை அப்படிங்கிறதோட பொருள் அணிகலன், ஆபரணம், கட்டுவடம், துண்டு, தோள்வளை, இதெல்லாமே கடிகைங்கிறதோட பொருள். 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை, 4 மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இதில் 4 மணிகள் அப்படிங்கிறது என்னென்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நான்மணிக்கடிகையோட ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அறக்கருத்துக்கள் இருக்கும். இதோட பாவகை என்னன்னு பார்த்தோம்னா வெண்பா. இதில் மொத்தம் 104 பாடல்கள் இருக்கும். இதில் முதல் 2 பாடல்கள் கடவுள் வாழ்த்தாக இருக்கும். அந்த கடவுள் வாழ்த்து திருமாலை பற்றியது. இந்த நூலில் வடமொழி கலப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியர் கூறும் அம்மை என்ற வனப்பிற்குரிய நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா நான்மணிக்கடிகை, சிறுபஞ்சமூலம், இன்னா நாற்பது. ஜியு போப் இந்த நூலில் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது என்னென்னா 7ம் 100ம். இதோட மிக பிரபலமான அடி என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். யார் அறிவார் நல்லாள் பிறக்கும் குடி. ஓகேங்களா? இந்த நூலில் மொத்தம் 127 இனிய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. மொத்தம் எத்தனை இனிய கருத்துக்கள்னா 127. இதோட நூலாசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார். இதில் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது தான் புலவரோட இயற்பெயர். இந்த புலவரோட காலம் 4ஆம் நூற்றாண்டு. இவரோட சமயம் வைணவம். ஓகேங்களா? தேங்க்யூ.